டத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக ஜனவரி 6ஆம் தேதி புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பெரும் படை திரளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்னோ சார்பில் 118 பேருந்துகளும், பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் சார்பில் 100 பேருந்துகளும் புத்ராஜயா நோக்கி படையெடுக்கும் என நஜீப்பின் மகன் நசீஃபுடின் தெரிவித்தார். 9 ஆண்டுகள் பிரதமராக இருந்த போது நாட்டுக்கும் மக்களுக்கும் தனது தந்தையாற்றிய அளப்பரிய சேவையை நினைவுகூரும் மலேசியர்கள் ஆதரவு தெரிவிக்க வருவதாக அவர் சொன்னார். இதன் வழி அம்னோ, பாஸ், பெர்சத்து உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களால் புத்ராஜயா நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு குறித்த அந்த முன்னாள் பிரதமர் செய்துள்ள மேல்முறையீடு அன்றுதான் செவிமடுக்கப்படுகிறது. தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக்காவலாக மாற்ற முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துமாறு நஜீப் செய்த விண்ணப்பத்தை முன்னதாக உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்தே அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்நிலையில் தேசிய முன்னணியின் முக்கிய உறுப்பு கட்சியான மாயிகாவும் அந்த ஆதரவு பேரணியில் பங்கேற்கவிருப்பதாக அறியப்படுகிறது. பிரதமராக இருந்தபோது இந்திய சமூகத்துக்கு நஜீப் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்பதை மாயிகா தவறாமல் பதிவு செய்து வந்துள்ளது. ஆட்சியை இழந்து சிறைக்கு சென்றாலும் வேறெந்த பிரதமரும் செய்யாத அளவுக்கு இந்திய சமூகத்துக்கு செய்துள்ளார் எனும் தோற்றம் நஜீப் மீது உள்ளது. SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அரச மன்னிப்பு மாறியதால் அது பாதியாக குறைக்கப்பட்ட நிலையில் நஜீப் தற்போது காஜாங் சிறையில் உள்ளார்.